ஹாய், வெல்கம் டு Thodakkam. இன்றைக்கி நம்ம குர்தா பேட்டர்ன் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். குர்தா பேட்டர்ன் மேக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்டேயே டீட்டெயில்டான நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதை வச்சு எப்படி குர்தாக்கு பேட்டர்ன் போட்டதுன்னு பார்க்கலாம். குர்தாக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவைன்னு நம்ம நோட்ஸில் இருக்குது. அதை நோட் பண்ணதுக்கப்புறமா இதை வச்சு கால்குலேஷன்ஸ் போட்டுட்டு நம்ம பேட்டர்ன் போடலாம். இப்போ குர்தாக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து நம்ம போட போகிறோம் அப்படின்றதுனால பேப்பரை இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே இந்த ராய்ஸஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக பேப்பரில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ போட்டிருக்க லைன்லேருந்து உங்களோட ஃபுல் லென்த் மெஷர்மெண்ட் ப்ளஸ் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. டவுன் சைடில் ஃபுல் லென்த் மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் அதை 2ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ண இடத்துல ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த குர்தாக்கு நான் ஹைநெக் பிளான் பண்ணுறேன் அப்படின்றதுனால 1 இன்ச் ஸ்லோப் கொடுத்துக்கிறேன். ஸ்லோப்பை மார்க் பண்ணதுக்கப்புறமா ஷோல்டர் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மெஷர்மெண்ட்டு இங்கே கீழேயும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட். உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி ஈஸ் அலவன்ஸ் 1/2 இன்ச்சும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வேஸ்ட் லென்த்து ப்ளஸ் 1/2 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச்சு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா மேலே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இந்த 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் சேர்த்து நம்ம வேஸ்ட் லென்த்தும் மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம சீட் லென்த் மார்க் பண்ணலாம். சீட் லென்த்தும் அதே மாதிரி தான். சீட் லென்த் ப்ளஸ் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்கள் வேஸ்ட் லென்த் எங்கே மார்க் பண்ணிங்களோ அந்த இடத்துல வேஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது சீட் ரவுண்ட் மார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல சீட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் இங்கே கொடுத்தா போதும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வேஸ்ட்டு கிட்ட மட்டும் ஷார்ப்பாக இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு கர்வ் வச்சு மைல்டாக ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. அடுத்து டவுன் சைடில் சீட்டை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 இன்ச் சீம் அலவன்ஸும் ஃப்ளேருக்காக 1 இன்ச்சும் சேர்த்து ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆர்ம் ரவுண்ட் மார்க் பண்ணுறதுக்கு ஸ்லோப் பாயிண்ட்டை விட்டுட்டு செஸ்ட் லைன் வரைக்கும் நம்ம மிட் பாயிண்ட் எடுக்கணும். மிட் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி கர்வை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வரைய போகிற கர்வ் கரெக்டாக மிட் பாயிண்ட்டுக்கும் சீம் அலவன்ஸ்க்கும் உள்ளே தான் இருக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது. இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது பேக் கர்வ். இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களோட ஆர்ம் ரவுண்ட் எவ்வளவோ அதுலேருந்து பாதி வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து 16 இருந்துச்சு அப்படின்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 8 கிடைக்கும். அந்த மெஷர்மெண்ட் இந்த கர்வில் நமக்கு கிடைக்கணும். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு 3/4 இன்ச் இன்வெர்ட்ஸாக மார்க் பண்ணிவிட்டு டயக்னலாக ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரா பண்ணியிருக்க லைன்லையும் நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கர்வோட மெஷர்மெண்ட் பேக் கர்வோட 1/2 இன்ச் சேர்த்து இருக்கணும்.
இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அவுட்டர் லைன்லேயே, அதாவது சீம் அலவன்ஸ் லைன்லேயே கட் பண்ணணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண வேண்டியது பேக் ஆர்ம் கர்வ் தான் கட் பண்ணணும். இப்போ ஷீட்டை கட் பண்ணதுக்கப்புறம் அடியில் இருக்க பேப்பரை பேக்காகவும் மேலே இருக்க பேப்பரை ஃப்ரண்ட்டாகவும் எடுத்துக்கோங்க. இப்போ மேலே இருக்க பேப்பரில் ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் தனித்தனியாக கிடச்சிருச்சு. இதில் நம்ம நெக்கை ட்ரா பண்ணிக்கலாம். நெக் ஓப்பனுக்கு உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெக் ஓப்பன் பாயிண்ட்டை நம்ம ஸ்லோ பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக் ஷேப் வரைகிறதுக்காக அடுத்தது நெக் டெப்த் எவ்வளோன்றதை மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ நெக் டெப்த் பிளான் பண்ணுறீங்களோ அதோட 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டவுன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் டிசைன் ட்ரா பண்ணுறதுக்கு கீழே நெக் டெப்த்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆன் ஃபோல் சைட்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் வி ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு லைனை போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் வித் வி நெக் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த நெக் ஷேப்பையும் ஸ்லோப் லைனையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டோட குர்தா பேட்டர்ன் ரெடி. ஃப்ரண்ட்டுக்கு நெக் ஓப்பனும் ஸ்லோப்பும் எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி பேக் பீஸ்லேயும் மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் ஷேப்புக்காக பேக் நெக் டெப்த்து ப்ளஸ் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஒரு யூ ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நெக் ஷேப்பையும் ஸ்லோப் லைனையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேக்கோட குர்தா பேட்டர்ன் ரெடி. அடுத்தது நம்ம ஸ்லீவுக்கு எப்படி பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 3/4 ஸ்லீவுக்கு தான் பேட்டர்ன் வரைய போகிறோம். ஸ்லீவுக்கும் பேட்டர்ன் ஷீட்டை இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்லீவ் லென்த் ப்ளஸ் அது கூட 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்த்து மார்க் பண்ணி ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது ஆன் ஃபோல் சைட்லேருந்து உங்கள் ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 2 ப்ளஸ் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். கீழேயும் அதே மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் கேப் ஹைட் மார்க் பண்ணுறதுக்காக உங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட் அதை 12ஆல் டிவைட் பண்ணி அது கூட 1 இன்ச் சேர்த்து என்ன ஆன்சர் வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. கீழே உங்கள் ஸ்லீவ் ஓப்பன் டிவைடட் பை 2 அது கூட 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆன் ஃபோல் சைட்லேருந்து கேப் ஹைட் வரைக்கும் டயக்னலாக ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் கேப் ஹைட் மார்க் பண்ண இடத்துலேருந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஆன் ஃபோல் சைட்லேருந்து அந்த சீம் அலவன்ஸ் பாயிண்ட் வரைக்கும் 2 மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்கேலை வச்சு மிட் பாயிண்ட்ஸில் இந்த மாதிரி கிராஸாக லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச் கீழே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணணும். இப்போ செகண்ட் மிட் பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு 1/4 இன்ச் அதுலேருந்து இன்னொரு 1/4 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஆன் ஃபோல் சைட்லேருந்து ஸ்லீவ் கர்வ் ஸ்மூத்தாக வர்றதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அதுலேருந்து ஃப்ரெஞ்ச் கர்வை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேக் ஷேப்பை வரைஞ்சிடலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வை அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாயிண்ட்ஸோட அந்த கேப் ஹைட் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஃப்ரண்ட் ஷேப்பையும் நம்ம ட்ரா பண்ணிக்கணும்.
இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஷேப் நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீவில் நமக்கு லூஸ் இருக்கும். அதுக்காக நம்ம ஷேப் எடுக்க போகிறோம். ஷேப் கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட்டு உங்களோட ஷார்ட் ஸ்லீவ் லென்த்தும் எல்போ ஸ்லீவ் லென்த்தும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்லீவ் எங்கே மார்க் பண்ணிங்களோ அந்த இடத்துல ஷார்ட் ஸ்லீவ் ஓப்பன் டிவைடட் பை 2 ப்ளஸ் அரை இன்ச் ஈஸ் அலவன்ஸும் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸும் மார்க் பண்ணணும். இதே மாதிரி எல்போ ஸ்லீவுக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி மைல்டாக ஒரு ஷேப் கொடுத்துட்டு கீழே இருக்க பாயிண்ட்ஸை ஸ்கேல் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் ஸ்லீவ் நல்ல ஷேப்பாக கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பேக் ஷேப்பை நம்ம கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஸ்லீவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் ஷேப்பை கட் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் பேட்டர்னும் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம குர்த்தாவோட பேட்டர்ன் மேக்கிங் டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோவில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படும் அதை வச்சு குர்த்தாவை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே பிக்சராக டீட்டெயில்டாக ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுன்ற டீட்டெயில்டு வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே குர்த்தா பேட்டர்னை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.